பிரியமான தேவஜனமே, இந்த நாளில் உங்களுக்கான கிருபை செய்த கர்த்தருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளா உங்களுக்கு இருக்க அமையன்னு நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் ஒரு விசேஷத்த நாளா இருக்கிறதுனால ஹாப்பி மதர்ஸ் டே, அன்னையர் தினம் வாழ்த்துக்கள் தெரிவித்து கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. அது என்னன்னா, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்ற வாக்குத்தத்தத்தை நிமித்தம் இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படி இடைப்படும்படி கர்த்தரிடத்தில் கொண்டாடி ஜெபிப்போம். கர்த்தர் ஆவியானோடு பேச நம்மோடு சித்தம் கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமென். அப்பா, எங்கள் அன்புக்கு அதிகமாக நேசிக்கதான் எங்கள் நல்ல பிதாவே, தேவகுமாரனே, பரிசுத்த ஆவியானவரே, ராஜாதி ராஜாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். அப்பா, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீ கொடுத்த வாக்குத்தத்தம் நிமித்தம் ஒவ்வொருவரோடும் நீ பேசும்படி அப்பா, இந்த யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா, சத்திய தேற்றவாளனே, தாயிலும் மேலான அன்புடையவரே, அப்பா நீ தேற்றி ஆற்றி வசனத்தின் மூலம் அவங்களோடு பேசுகிறார். இயேசுவின் மாறாத நாமத்தின் மூலமே ஜெபிக்கிறேன் கேட்ட நல்ல பிதாவே. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறார். ஹல்லேலூயா. தாயிலும் மேலான அன்புடையவர். வாக்குத்தத்தம் என்ன பண்ணிக்கிறாரு? அன்பில் அவருக்கு மேலான அன்பில், ஆனா அவரே என்ன, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல அவங்களை தேற்றுவேன். இன்னைக்கு நம்மளுக்கு தாய் தேற்றுவது போல நம்மளை தேற்ற யாருமே இருக்க முடியாது. ஆமென். இயேசுவால மாத்திரம் தான் முடியும். அதனால இந்த நாளில் பைபிள்ல சில தாய்களை குறித்து எழுதப்பட்டதை நம்ம தியானிக்க போறோம். ஆமென். ஆமென். பைபிள்ல ஒரு தாய் இருக்கிறார். ஆகார்ன்ற ஒரு பெண்மணியை குறித்து எழுதப்பட்டிருக்கு, ஒரு ஸ்திரியை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அந்த பெண் ஒரு வேலைக்காரி, ஒரு அடிமை பெண். வேலைக்காரின்னு சொன்னா விட அடிமை பெண். ஹல்லேலூயா. அடிமை பெண்ணா என்ன அர்த்தம்னாக்கா, நம்ம வேலையெல்லாம் வச்சுக்கலாம், வேலையெல்லாம் நம்ம தொத்திடலாம். ரெண்டாவது அவங்க நம்மளுக்காக மறிக்கிறவங்க கூட ஆயத்தமா இருக்கும். மேன், அதுதான் அடிமை பெண் உடைய ஸ்தானம். மேன், இந்த சாராளுக்கு குழந்தை இல்லை, அதனால சாராள் என்ன பண்றாங்க, ஆபிரகாமுக்கு நீ வேலைக்காரி அடிமை பெண்ணு, அவளோட சேர்ந்து நீ ஒரு குழந்தை நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆபிரகாமுக்கு அவளை சேர்த்து வைக்கிறாங்க. ஆபிரகாம் அவங்களோட சேர்ந்து ஒரு குழந்தை உண்டாவது, அதுதான் யாருன்னா இஸ்மவேல். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் என்ன ஆகுது, அந்த இஸ்மவேல் பெருசாயிடுறான். அந்த நேரத்தில் ஈசாக்கும் பிறந்துடுறாரு. இந்த சாராளுக்கு குழந்தை பிறந்துடுச்சு. இந்த இஸ்மவேல் மேல ஆபிரகாமுக்கு ரொம்ப பாசமா இருந்தார். இதை பார்த்துட்டு அந்த ஈசாக்கை வந்து அந்த பையன் ரொம்ப கேலி பரியாசம் பண்ணது. அதை பார்த்து சாராளுக்கு பொறாமை வந்துடுச்சு. என் பையன் சுதந்திரவாளி, யாரு, நான் ஆபிரகாமுக்கு மனைவி, அவன் அடிமை பெண்ணு, நான் கொடுத்த ஒரு பெண்ணு, இவனுடைய பிள்ளை வந்து என்னுடைய மகனை கேலி பரியாசம் பண்ணக்கூடாதுன்ட்டு ஆபிரகாம் கிட்ட சொல்றாங்க. அந்த அடிமை பெண்ணையும் பிள்ளையும் என்ன பண்ணு, கொண்டு போய் வனாந்தரத்துல விட்டுடு, பாலைவனத்துல விட்டுட்டு வந்துடு அப்படின்ட்டாங்க. இவருக்கு ரொம்ப துக்கமா இது ஆபிரகாமுக்கு. என்னடா பண்ணுவேன், இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே, ஏன்னா குழந்தையே இல்லாத இருந்தப்பா அந்த அடிமை பெண் மூலியமா தான் நானும் எனக்கும் கர்த்தர் ஒரு வாரிசு கொடுத்தாரு, நான் சந்தோஷமா இருந்தானே, உன்னை அப்போ சொல்றாலே நான் என்ன பண்ணுவேன். இதை தான் கர்த்தர்கிட்ட போய் கேட்கிறப்போ கர்த்தரா தான் சொல்றேன், உன் மனைவி சொல்ல நீ கேளு, அந்த அடிமை பெண்ணை நீ துரத்திடு. அவன் சுதந்திரவாளி இல்லை. யார் சுதந்திரவாளி? ஈசாக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன் தான் சுதந்திரவாளி, துரத்திடுறான். அப்ப இந்த அம்மாவை இவர் எடுத்துட்டு போயிட்டு அவங்க தேவையான கொஞ்சம் வச்சுட்டு வனாந்தரத்துல பாலைவனத்துல விட்டுட்டு வந்துட்டார். அவங்க 4 அடியோ கொஞ்ச நாள்ல தண்ணி காலி ஆயிடுச்சு, தண்ணி இல்லை அந்த ஏரியா. அப்ப அந்த குழந்தை மரண தருவாயத்துக்கு போது, மரணம் சமைக்கிற நேரம் மாதிரி அவங்க தண்ணி தாகத்தினால அதுக்கு என்னாவது மரணம் சமைக்கிற போற மாதிரி ஆயிடுச்சு சூழ்நிலை. அப்ப இந்த ஆகார் அழுகுறா, கர்த்தரை நோக்கி மன்றாடுறா. அந்த ஆகார் நினைச்சுதான் ஒரு தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை முடித்து அந்த குழந்தைய அவங்ககிட்ட கூட விட்டுட்டு போயிருக்க முடியும். இந்த குழந்தைய இல்லை வேற எங்கன்னா விட்டுட்டு கூட இந்த அம்மா ஒரு வேற யாரையும் ஒரு மேரேஜ் பண்ணிக்கின்னு ஒரு வாழ்க்கையை தேடி எங்கேயோ சந்தோஷமா போயிருக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த நாளில் அந்த தாயின் அன்பத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த குழந்தை தனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு அந்த அடிமை பெண் விரும்பல. அது ஆபிரகாம் குழந்தையா இருந்தாலும் தான் குழந்தைன்னு நினைச்சான். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாம் வித்தா இருந்தாலும் அது என் பிள்ளை, நான் பெற்றெடுத்த பிள்ளை, அதுக்காக மன்றாடுறான். அதுதான் தாயின் அன்பு. சில நேரத்தில் நான் நிறைய தாய்மார்களை நான் பார்க்குவேன், ரோட்டில் குழந்தைங்களை மடியில் கட்டிக்கின்னு அந்த இருட்டில் படுத்துருப்பாங்க. ஹல்லேலூயா. அவங்க கணவர்களெல்லாம் குடிக்காரங்களா இருப்பாங்க. வேலை ஸ்தலங்களில் கூட பாருங்க, அநேக தாய்களை நான் பார்த்துருக்கிறேன்.
சில தந்தைகளை மாத்திரம் தான் பார்த்துருக்கேன், ஆனால் தாய் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அந்த குழந்தைக்காண்டி பிச்சை எடுத்து அந்த குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்குறேன். நான் வேலை செய்கிற ஸ்தலத்தில் கூட நிறைய தாய்மார்கள் வருவாங்க. எனக்கு பாவமாக இருக்கும். இந்த குழந்தைய விட மாட்டாங்க, தகப்பனதை விட்டுட்டு அசால்ட்டாக போயிடுவாங்க, சுற்றிட்டு போயிடுவாங்க. ஆனால் தாய் அன்பு விலகாது. அவனுக்கு அந்த குழந்தை வளர்ற வரைக்குமே அந்த தாய் கூடவே இருக்குவாங்க. அதாவது சாப்பிட ஃபர்ஸ்ட் கொடுக்குவாங்க. மேன் இதான் ஆண்டவரும் செஞ்சாரு, அப்பத்தை கொடுத்தாரு. மேன் அவர் தாயிலும் மேலான அவர் அப்பத்தையே தண்ணியே கொடுத்தார். இன்னைக்கு தாய் அதை தான் தன் ரத்தத்தையே பாலா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. தாய் அன்பை போல மேலான அன்பு இருக்க முடியாது. அல்லேலூயா. இதே போலத்தான் நம்மளுடைய தாய்மார்கள், நம்மளுடைய அம்மாங்க இன்னைக்கு பிள்ளைகளை ஒருவேளை அவங்களை கடிந்து கொள்ளும் போதோ இல்லை ஒரு இடத்துல ஏதாவது ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசும்போது நம்ம சோர்ந்து போக. அல்லேலூயா. அந்த மாதிரி காரியம் என்ன ஆகும் தெரியுங்களா? தாயை நம்ம அசட்டை பண்றோம். இயேசுவே என்ன சொல்றாரு? அவன் தாய் தட்டுவது போல தேற்றுவேன்னு சொல்றாரு. அப்போ உங்க தாய்க்கு நீங்க எந்த அளவுக்கு கனம் கொடுக்குறீங்க, அவங்கள மகிமைப்படுத்துறீங்க, கனப்படுத்துறீங்க, அவங்களை எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கீங்க, உங்க தாய்க்கு நீங்க கொடுக்குற ஸ்தானம் என்ன? அவங்களை அவமகிமையா பண்றீங்களா? அவங்க ஸ்தானத்தை தாழ்த்துறீங்களா? நமக்காக அநேக கஷ்டங்கள், பாடுகள், பலவில அவங்க ஆசை பாசை அவங்க நம்ம வயிற்றுல இருக்கிறப்ப அவங்களால சாப்பிட கூட முடியாது. சரியான அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட முடியாது, பத்தியமாக சாப்பிடணும். எத்தனை பேரை நீங்க பார்த்துருக்கீங்க? இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர வாலிப பிள்ளைகளும் முதியவர்களா இருக்கலாம், உங்க தாயை அசட்டை பண்ணாது. தாயை சொல்ல கேளுங்க. ஆண்டவரே பாருங்க, ஒரு தாயை அன்பை தான் அவங்க சொல்றாரு. தாய் தேற்றுவது போல உங்களை நான் தேற்றுவேன்னு சொல்றேன். இந்த நாளில இந்த சிறு செய்தியில உங்களை சந்தித்தது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எல்லாத்திலும் மேலான, தாயிலும் மேலான அன்பு யாருன்னா இயேசு தான். தன் ரத்தத்தையும் நம்மளுக்காக சிந்தினவரும் அவரு தான், தாய் போல. ஆமென். தாய் பாலா கொடுத்தா இவரு அப்பா அம்மாவும் ரசமாவும் நம்மளுக்கு கொடுத்து உடன்படிக்கை பண்ணிக்கிறார். ஆமென். நம்ம அவருக்குள்ள பிறந்திருக்கோம்.